முக்கிய செய்தி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிராவில் காலை 9 மணி நிலவரப்படி 6.61% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் காத்திருக்கிறார். ஜீவபாரதி, தற்போது 9 மணி நிலவரப்படி மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்டிலும் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருக்கிறது? அங்கு தற்போது நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்த நிலவரங்களையும் சொல்லலாம். நாட்டிலேயே இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் ஒன்றான மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலானது இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கான இரண்டாவது கட்ட தேர்தலும் நடைபெற்று வருது. கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு மையங்கள்ல இந்த வாக்குப்பதிவானது நடந்துட்டு வருது. 9 மணி நிலவரப்படி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 6.61% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய 2ஆம் கட்ட தேர்தலில் 38 தொகுதிகளில் 12.71% வாக்குகளானது பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம், கேரளா, பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்றிருக்கு. அந்த மாநிலங்களிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடைத்தேர்தலாக பார்க்கப்படுது. அதுலேயும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 9 தொகுதிகளில் நடைபெறக்கூடிய அந்த இடைத்தேர்தலானது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாகவே கருதப்படுது. யார் வெற்றி பெறாங்களோ அடுத்தடுத்த காலகட்டங்களில் அரசியல் தொடர்ந்து நகர்ந்து போகும். மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தளவுக்கு 2 முனை போட்டியா இருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவுக்கும் 2 முனை போட்டியா இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இந்த தேர்தலில் எதிரொலித்து வரக்கூடிய நிலையில மக்கள் செலுத்தி வரக்கூடிய வாக்குகளானது மிக முக்கியத்துவம் தான் பார்க்கப்படுது. இந்த வாக்குகளானது வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது 23ஆம் தேதி எண்ணப்படுது. அன்றைய தினம் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மற்றும் மற்ற இடைத்தேர்தலுக்கான அந்த வாக்குமூடிகள் அறிவிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக அரசியல் அடுத்தடுத்த கட்டங்களில் நகரும். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.